நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கையை விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்வு கூறியுள்ளது. திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்களையும் கடல்சார் ஊழியர்களையும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.